ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் சம்பந்தமா நம்ம ரெகுலரா அப்டேட் பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து இன்னைக்கான டாபிக் வந்து நேத்து நடந்த குரூப் 4 கவுன்சிலிங்ல எவ்வளவு வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து ஃபில் ஆயிருக்கு, இன்னமும் எவ்வளவு வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் அண்ட் கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இன்னமும் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து டிஎன்பிசி தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜனவரி 22ல இருந்து பிப்ரவரி 17ஆம் தேதி வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேஸ்டு கவுன்சிலிங் அப்படிங்கறத வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதுல 7வது நாள் கவுன்சிலிங் அப்படிங்கிறது முழுமையா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆயிருக்குது. ஸோ இந்த முழுமையா ஃபுல்ஃபில் ஆனதுல எவ்வளவு வேகன்சிஸ் வரைக்கும் வந்து இது வரைக்கும் ஃபில் ஆயிருக்குது, இன்னமும் எவ்வளவு வேகன்சிஸ் அப்படிங்கிறது கம்யூனிட்டி வைஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்காக டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்லயே அவங்க வந்து எவ்ரிடே வந்து ஈவினிங் போல ஒரு 4:30 சம்திங் அந்த டைமிங்லயே நமக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த விதத்துல நேத்து அப்டேட் அப்படிங்கிறது பார்க்கும்போது 7ஆம் நாள் கவுன்சிலிங்ல வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து எண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். அதுக்காக இந்த இடத்துல கம்யூனிட்டி வைஸ் வந்து வேகன்சிஸ் லிஸ்ட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இதுல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஓ போஸ்ட், அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வில்லேஜ் விஓக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 402 வேகன்சிஸ் அப்படிங்கறதுல 329 வேகன்சி நேத்து வரைக்கும் வந்து ஃபில் ஆயிருக்குது. இப்போ பாக்கி பேலன்ஸ் இருக்கக்கூடியது வந்து ஒரு 73 வேகன்சிஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி வந்து ரெண்டாவதா வந்து ஜிஐ, அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர், இந்த ரோலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நமக்கு வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3901 வேகன்சில 2163 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்குது. இன்னும் அவைலபிள் வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் 1738 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டோட்டலா வந்து ஒரு 17 வேகன்ட் அப்படிங்கிறது வந்து இருந்தது. இதுல நேத்து வரைக்கும் வந்து 14 வேகன்சிஸ் வந்து அவைலபிளா, அதாவது ஃபில் ஆயிருச்சு. மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து ஒரு 3 வேகன்சிஸ் மட்டும் தான் வந்து அவைலபிளா இருக்குது. அந்த 3 வேகன்சியுமே யார் யாருக்கு இருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது ஜெனரல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேகன்ட்டும், எம்பிசி டிஎன்சில வந்து எக்ஸ் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேகன்ட்டும், அதே மாதிரி எஸ்சில வந்து ஜென்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இடத்துல அவைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலா வந்து ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆபரேட்டர் அப்படிங்கிற இந்த ரூல் வந்து ஒரு வேகன்சி கொடுத்தாங்க. அந்த ஒரு வேகன்சியுமே அப்படியே வந்து இருக்குது. யாருமே இது வரைக்கும் வந்து எடுக்கவே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து 12th பாஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு டோட்டல் வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து 25ல 2 வேகன்ட் வந்து முழுமையா ஃபில் ஆயிட்டு பேலன்ஸ் வந்து ஒரு 23 வேகன்சிஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி லேபரேட்டரி அசிஸ்டன்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலா ஒரு 37 வேகன்சி வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து 6 வேகன்சி மட்டும் தான் வந்து நேத்து வரைக்கும் வந்து ஃபில் ஆயிருக்கு. அவைலபிள் வேகன்சிஸ் வந்து ஒரு 31 வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி வந்து சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல்லையுமே வந்து நம்மளுக்கு 25 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த 25 வேகன்சில ஒரு வேகன்சி மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில் ஆயிருக்கு. மீதி 24 வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து டிகிரி முடிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 115 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல 8 வேகன்ட் அப்படிங்கிறது வந்து முழுமையா வந்து ஃபுல்லா இருக்கு. மீதி 107 வேகன்சிஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. அதே ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து டிகிரி முடிச்சுட்டு சிஓஏ சர்டிபிகேட் கையில வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 20 வேகன்ட், அதுலயே வந்து பாத்தீங்க சாரி 34 வேகன்ட், அதுல 34 வேகன்சிஸ்மே வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3 கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு 15 வேகன்சிஸ் அதுவுமே அப்படியே வந்து இருக்குது. ஏன்னா இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த டே 10 டே 11 12 அதுல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. வெயிட் பண்ணிக்கோங்க. அதே ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து காமர்ஸ் டிகிரி படிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு வந்து டோட்டலா 28 வேகன்சிஸ், அதுல 28மே அப்படியே அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிரேட் 4 அப்படிங்கிற இந்த கேட்டகரியில டோட்டலா வந்து நம்மளுக்கு ஒரு 30 வேக்கன்ட் இருந்தது. அதுல 23 வேக்கன்ட் அப்படிங்கிறது ஃபில் ஆயிருக்கு. மீதி 7 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இது வந்து அந்த இந்து சமய அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து இஓ போஸ்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. இதுமே வந்து நம்மளுக்கு விவோ மாதிரி வந்து டெய்லி வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சிட்டே போகுது உங்களால வந்து பார்க்க முடியும். சோ இதுமே நல்ல ஒரு போஸ்டிங், நல்ல ஒரு ரோல் தான். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க எத்தனாவது டேல வந்து கவுன்சிலிங் வந்து போக போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.